வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? ஒரு ஊரில் எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்குறாங்க. அந்த ஊரில் வித்தியாசமாக சாமி கும்பிட்றாங்க. எப்படின்னா, கல் எடுத்து சாமி மேலே சிலை மேலே அடிக்கிறது. ஊருக்காரவங்க எல்லாம் சேர்ந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க. அடித்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த ஊரில் புதுசாக ஒருத்தன் அந்த வழியாக வர்றான். வரும் பொழுது, ஐயோ இது என்னடா இதெல்லாம் சாமி மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க, என்னைய சாமி மேலே போய் கல் எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நாங்கள் சாமி கும்பிட்றோம், நாங்கள் சாமி மேலே கல்லெல்லாம் எடுத்து அடிக்கலை, நீயும் சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு உடனே இவன் என்ன பண்ணால் கையை எடுத்து தலைக்கு மேலே வச்சு கும்பிட்டு, சாமியை காப்பாற்றின. ஐயே இது என்ன எப்படி சாமி கும்பிட்ற, நாங்கள் கும்பிட்ற மாதிரி கும்பிடு, இந்தா கல்லை பிடி சாமி மேலே அடி அப்படின்னு சொல்லி கல்லை கொடுக்குறானுங்க. சாமி கும்பிட்டுக்கானு. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கல்லை எடுத்து எரியிற மாதிரி போடுற மாதிரி போயிட்டு, ஐயோ சாமி மேலே போய் எப்படி கல்லை தூக்கி போடுறதுன்னு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து மேலே கல்லை தூக்கி போட்டால் திடீர்னு 2 கண்ணும் போயிடுச்சு. ஐயோ கடவுளே, உன் மேலே கல் எடுத்து போடக்கூடாதுன்னு தானே நான் அந்த மரத்து மேலே போட்டேன், ஏன் சாமி என் கண்ணு போச்சுன்னா அங்கேருந்து கடவுள் திட்டுறாரு, அடே போடா அவனுங்களுக்கு பயந்துக்கிட்டு தான்டா நான் இங்கே மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், கரெக்டாக குறி பார்த்து நீ என் மேலே அடிச்சுப்பிட்டியடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் இப்படி செஞ்சாதான் கடவுள் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுளுடைய எண்ணம் வேறு. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நல்லதை செஞ்சுட்டு நல்ல எண்ணத்தோட மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு நல்ல பழக்க வழக்கத்தோடு நம்ம இருந்தோம்னாவே கண்டிப்பாக கடவுள் நமக்கு உதவி செய்வார். இது சும்மா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொன்னது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.